ஒரு பலன் எதிர்பார்த்து ஒரு செயலை செய்தால் கர்மம் சேரும். பலன் எதிர்பார்க்காமல் பிற உயிரில் நன்மைக்காக ஒரு செயலை செய்தால் பூமின்ற பெரிய சிறையில் கொண்டு வந்து போட்டானுங்க. போட்டு வச்சு செய்கிறாங்க. அப்போ அதில் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணலன்னா இந்த பாடியை விட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. மறுபடியும் நான் +2 படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் +2க்கு உண்டான எக்ஸாம் தான் நான் போய் எழுத முடியும். நான் +2 படிச்சுட்டு IAS எக்ஸாம் போய் நான் எப்படி எழுத முடியும்? +2 படித்தவங்க அதுக்கு தகுந்த வருமானத்துக்கு போராடுங்க. அது +2 படித்தவங்க கம்மியானவங்க நான் சொல்ல வரல. ஒவ்வொரு திறமை மட்டும் ஒருபோதும் உங்களை வளர்க்காது. தெருவுக்கு 1000 திறமைசாலிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் வளருவதில்லை. பொறுமை வேணும், பக்குவம் வேணும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் மென்டாலிட்டி வேணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுதுன்ற திமிரு இருக்கக்கூடாது. நான் இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டு அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் இருக்கக்கூடாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருகடாட்சம். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவுதான் நல்லா சம்பாதிச்சாலும் குடும்பமா இருந்தாலும் யாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கிறதுல ஒரு விரக்தியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஸ்ட்ரெஸ் இவ்வளவு தூரம் ஒரு மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சராசரி வெகுஜன மக்கள் டிவியில பாக்குறது, தியேட்டர்ல பாக்குறது, உலகத்துல வெளியே பார்க்கக்கூடிய காட்சிகளை வச்சு மட்டும் இதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அதை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுக்கு சில பல வருடங்கள் ஆகும். அப்புறம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அதை அடைவான். அதுக்குள்ள சுகர் பிபிலாம் வந்துடும். அதை அனுபவிக்க ஆரம்பிப்பான். ஹாஸ்பிட்டலைஸ் ஆவான். மறுபடியும் ரெடியாகி வருவான். அதை அனுபவிக்க இன்னும் இதில் அது கிடைக்கலையேன்னு தான் தெரியும். எது கிடைக்கலன்னு தெரியும். ஏன்னா எது தேவைன்னு அவனுக்கே தெரியாது. ஒவ்வொன்றா இப்படியே தேடி தேடி காரு, வீடு, பணம், பொண்டாட்டி, புள்ள, வசதி அடைய ஒவ்வொன்றையும் அதை அனுபவிக்க ஒன்றும் இல்லைன்ற அந்த சலிப்புத்தன்மை வந்துடும். அந்த சலிப்புத்தன்மை எப்போ வந்துடுதோ அவன் இப்போ ஒருத்தன் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த தன்மைக்கு போகிறது தானே உச்சகட்டம். இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்து ஏங்கி அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு போய் அனுபவிக்கும் போது அதில் ஒன்றும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா மனம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கும். பிரச்சனை வெளியில் ஓடுறதில்ல, உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இது போ, அது போ, அதை வாங்கு, இதை பாரு, அதை பாரு. நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஃபியூயலை போட்டு இந்த பாடியை வச்சு அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. எங்கே சுற்றினாலும் ஒன்றும் கிடைக்காது. சார், இப்போ இந்த ஆசைப்படுறதுங்கிறது எல்லாருக்கும் சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்கள் தாராளமாக ஆசைப்படுங்க. அப்போ தான் அந்த பொருள் அடைய முடியும். ஆனால் பேராசைப்படாதீங்க. லேட் ஆகும், டைம் இல்லைன்றேன். மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆசைப்படுங்க, ஆசைப்பட்டதை அடைங்க. அடைஞ்சதுக்கப்புறம் அதை அனுபவிங்க. அனுபவிச்சதுக்கப்புறம் தெரியுதுல ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கு தான் ஆசைப்படுறேன், வேற எதுக்கு இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆசைப்பட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் அடைஞ்சிக்கிட்டே வரீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் வெறுப்பு தட்டிக்கிட்டே வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இயற்கையின் விதி இது எப்படி நீங்கள் மாற்றி அமைக்க முடியும்? ஓடினீங்கனாவே நிம்மதி போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இந்த உடல் சும்மா உட்காந்துட்டிங்கன்னா சிறப்பு, சும்மா சொல்லறேன்னு சொல்லி முருகப்பெருமான் சொன்ன மாதிரி, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி உங்களால் அப்படி உட்கார முடியலையா? செய்யக்கூடிய வேலைகளை பிற உயிர்களின் நலன் சார்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. கர்மா சேராது. நிஷ்காமிய கர்மான்னு சொல்றாங்க. ஒரு பலன் எதிர்பார்த்து ஒரு செயலை செய்தால் கர்மம் சேரும். பலன் எதிர்பார்க்காமல் பிற உயிரில் நன்மைக்காக ஒரு செயலை செய்தால் அது கர்மம் அழியும். அந்த தன்மையில நீங்க போக தான் பக்குவம் வரும், பொறுமை வரும், ஸ்டெபிலிட்டி வரும், நிதானம் வரும், நேர்த்தி வரும், நேர்மை வரும், எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ 10 விதமான துர்குணங்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை. 10 விதமான துர்குணங்களும் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் ஆகி அன்பு, கருணை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் இது என்ன விளையாட்டா? இப்போ என்ன போய் பட்டன் அமுத்தினா எல்லாமே வேலை செய்யறதுக்கு? பூமின்ற பெரிய சிறையில் கொண்டு வந்து போட்டானுங்க. போட்டு வச்சு செய்கிறாங்க. அப்போ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணலன்னா இந்த பாடியை விட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. மறுபடியும் இந்த பாடி எப்போ கிடைக்கும்னு தெரியாது. மனித உடல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனித உடல் இருக்கக்கூடிய இந்த மனித உடலால் மட்டும்தான் இறைவனை உணரவும் முடியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசைப்படுங்க, அனுபவிங்க, அடைங்க. அதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காம கொஞ்சம் டக்குன்னு ப்ராசஸை சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா எப்போ ஆயுள் யாருக்கு எப்போ முடியுன்றது தெரியாது. விவேக்
நீங்க நினைச்சீங்களா? எத்தனை நடிகர்கள் இப்ப யாருக்கு எல்லாம் கியூ அவங்கெல்லாம் முன்னாடி இருக்காங்க, நம்ம பின்னாடி கியூல இருக்கோம். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கணும்ன்ற இதை புரிஞ்சுக்கிட்டா ஞானம்னா என்ன போறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். சாகிற வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு எதுக்கு 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற? நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆசைப்படணும், பேராசைப்படக்கூடாது, அதிகமா இதை முதல்ல எப்படி பிரிச்சு பார்க்கலாம் சார்? நான் +2 படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் +2க்கு உண்டான எக்ஸாம் தான் நான் போய் எழுத முடியும். நான் +2 படிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் போய் நான் எப்படி எழுத முடியும்? +2 படிச்சவங்க அதுக்கு தகுந்த வருமானத்துக்கு போராடுங்க. அது +2 படிச்சவங்க கம்மியானவங்கன்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு கெப்பாசிட்டியை மீன் பண்ண வரேன். புரியுதா? இது பல பேருக்கு ஈகோ பிரச்சனை. ஆனா இப்ப பொதுவான கருத்து என்னன்னா, நம்ம பெருசா ஆசைப்படும்போது தான், அதை நோக்கி போகும்போது தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். பெருசா ஆசையும் படணும், ஆசைக்குண்டான தகுதியும் வளர்த்துக்கணும். இதை ஏன் ஆட் பண்ண மாட்டீங்க? திறமை மட்டும் ஒருபோதும் உங்களை வளர்க்காது. தெருவுக்கு 1000 திறமைசாலிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் வளருவதில்லை. எத்திக்ஸ் இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும், மனிதநேயம் இருக்கணும், கருணை இருக்கணும். இப்படிலாம் ஏன் இதெல்லாம் இருக்கணும்னா, இதெல்லாம் உங்களுடைய அருள் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் ஆக 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 நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். மேஜிக்லாம் அப்புறம் இறைவன் பண்ணுவார் உங்களுக்காக. ஒயிட் மேஜிக் தான் நடக்கும் அதுக்கப்புறம். நீங்க ஒரு எஃபோர்ட் எடுக்க வேணாம். அவர் பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார். ஓகே. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இங்க நிறைய காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. இதுவே வந்து போட்டி பொறாமைகளை அதிகரிக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ யாராவது நல்லா இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போதே சில பேரால தாங்கிக்க முடியல மனசால. ஸோ இந்த மனநிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது சார்? தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான். எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான். தன்னை அறிதல். எனக்கா இது நடந்தது அப்படின்றனால தான் பழி வாங்குறான் போய். எனக்கு இது நடக்கலாமான்றனால தான் அழுக வருது. எனக்கு ஏன் எல்லாமே நடக்குது அப்படின்றப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. எல்லாமே அந்த எனக்குன்றதுக்குள்ள தான் இருக்கு. அதை கண்டுபிடிங்க. ஓகே. இது இது ப்ராசஸ் பண்றது தான் சரி எல்லாருக்குமே. இப்போ கேட்குறவங்களுக்கு இது கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. பட் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு வரோம்ல சார், முடிவு பண்றோம்ல, முடிய அங்கதான் மாட்டேங்குது. சிரமமா இருக்கு சார். 3 வேளை சாப்பாடு மட்டும் எப்படி சாப்பிட முடியுது டைமுக்கு? சார் அது நம்மளோட வாழ்வியல் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்றது இருக்கு. சாப்பிடலன்னா பிரியாரிட்டி இருக்கு. இது பண்ணலன்னா உயிர் போகாதுன்றதுனால லோ பிரியாரிட்டி. அவ்வளவுதானே. இது பண்ணலன்னா அதுக்கப்புறம் பேயா சுத்துவன்ற கம்பல்ஷன் வந்ததுன்னா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியாதனால கண்ணுக்கு தெரியாத எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. காத்து கண்ணுக்கு தெரியல, காத்து இல்லைம்பீங்களா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு சில பேர் எனக்கு அறிவு இருக்குன்றாங்க. அறிவு கண்ணுக்கு தெரியுதா இப்போ உங்களுக்கு? காதுக்கே கேட்க முடியாத அளவில் ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவான டெசிபல்ஸ்ல போயிட்டு இருக்கு. அது கேட்க முடியலன்றக்கா கேட்கல இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? கேட்கலன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பொறுமை வேணும், பக்குவம் வேணும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் மென்டாலிட்டி வேணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுதுன்ற திமிரு இருக்கக்கூடாது. நான் இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டு அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு செகண்டும் உனக்கு பாடம் தான். ஒவ்வொன்றையும் ஓப்பன் மைண்டடோட ரிசீவ் பண்ணிக்கிட்டே இரு, கவனிச்சுக்கிட்டே இரு. இது ஒன்று தான் வேலை, வேற ஒரு வேலை இல்லை. ஓகே. முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை முதல்லையும் தெரிஞ்சுக்கிட்டாலே கடைசிலையும் நடுவுலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய நடுவுலையும் கடைசிக்கு இருக்கக்கூடிய நடுவில் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். தன்னை அறிதல். நிச்சயமா. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. பேரன்பிற்கு நன்றி. மகிழ்ச்சி. குரு கடாட்சம்.